அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Why do pains occur? ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். நமது உடம்பில் வலி எதற்காக வருகிறது, அதான் அதோட இந்த கட்டுரையோட சாராம்சம். நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு பாகத்தில் நடக்கின்ற பிறழ்வை மூளை கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தான் வலி. ஏதோ ஒரு இடத்துல இந்த உடம்புல ஏதோ தப்பு நடந்திருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணணும், இட்ஸ் கோயிங் டு பி a blunder அப்படிங்கிறத சொல்றதுக்காக வரக்கூடிய விஷயம் தான் வலி. அதே மாதிரி தான் வாழ்க்கையில வர கஷ்டங்களும். உன் வே ஆஃப் லைஃப்ல, உன் லைஃப் ஸ்டைல்ல ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு சிறிய உன்னோட மூவ் தவறா போயிருக்குது. அதை சரிப்படுத்தலைன்னா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிளண்டரை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத உணர்த்த வரக்கூடிய விஷயம் தான் கஷ்டங்கள், ப்ராப்ளம்ஸ். இதுல இந்த கஷ்டங்களை நம்ம பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் நமக்கு கொடுக்குறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் ரெண்டே இருக்குதான். அந்த கஷ்டங்கள் கூட சொல்லப்படாது, சேலஞ்சஸ் சொல்லணும். ரெண்டு சேலஞ்சஸ் தான். ஒன்னு எக்கனாமிக், இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு கம்ப்ளீட்டா இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான், வேற எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அது சேலஞ்சஸ் சொல்லி கொடுக்கணும். ஒன்னு எக்கனாமிக், இன்னொன்னு ஹெல்த் இஷ்யூஸ். நீ வேற எந்த விஷயத்த நினைச்சாலும் இந்த ரெண்டோட சப்டிவிஷன்ஸுக்குள்ளதான் அது வறுமை தவிர, அதுவும் இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவும் ஒன்று புஷ் பண்ண போறது கிடையாது. நீதான் கம்ப்ளீட்டா டிசைடிங் ஃபேக்டர். எப்படி நம்ம இந்த ரெண்டையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு முதல்ல வரக்கூடியது ஹெல்த் இஷ்யூஸ். சுகர் இருந்தா தான் சித்தம் வரைய முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த ஹெல்த் இஷ்யூஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? சிம்பிள். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரீஹீட் பண்ண ஃபுட்டை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிடணும், பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிடணும், கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும். இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க ஹெல்த் இஷ்யூஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். செகண்ட் ஒன்று என்ன சொன்னேன்? எக்கனாமிக். வெரி குட். இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி நாங்க பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரே விஷயம் தான், நல்லா படிக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. நல்லா படிச்சாலே எக்கனாமிய நீ ஈஸியா பில்ட் பண்ணிடலாம், ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கு நீ முதல்ல ஒரு கோல் செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல் அப்படின்னு இருக்கணும். ஷார்ட் டைம் கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃபா அல்லது ஒரு போயமா இப்படியே படிச்சு முடிக்கிறது, இந்த குறிப்பிட்ட டைம்ல படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது. லாங் டைம் கோல்ஸ் அப்படிங்கிறது உன்னோட ஆம்பிஷன், உன்னோட எய்ம். நீ என்னவா ஆக போற, வாட் கைண்ட் ஆஃப் ஷேர், என்ன மாதிரியான ஷேர்ல யூ ஆர் கோயிங் டு சிட் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு கோலா எடுத்துக்கணும். லாங் டைம் கோல் எடுத்துக்கணும். கோல் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, டாக் ஸ்கேச்சிங் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க. டாக் ஸ்கேச்சிங் வெஹிக்கிள்ஸ்னா நீ பார்த்திருப்ப, நீ ஒரு வெஹிக்கிள்ல போகும்போது, ஒரு பைக்லயோ அல்லது ஒரு கார்லயோ போகும்போது டாக்ஸ் அப்படியே துரத்தும் ஒண்ணு. ஆனா வந்து வெஹிக்கிள் நீ ஸ்டாப் பண்ணிட்டா அந்த காரையோ அந்த வெஹிக்கிளையோ வச்சு அந்த டாக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அது அப்படியே சுத்தி வரும், அப்படி போயிடும். அந்த மாதிரி உன்னோட சேசிங் ஃபார் கோல்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு கோலை செட் பண்ணிட்ட அல்லது மைண்ட்ல கொண்டு வந்துட்டா அந்த கோலுக்கு எப்படி நம்ம சூஸ் பண்ணினோம், எதுக்காக சூஸ் பண்ணினோம், எப்படி அது எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், எப்படி டேக்கிள் பண்ணணும், அதுக்கான வே என்ன, பாத் என்ன அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கோலை நீ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்கனாமி, இன்னொன்று என்ன சொன்னேன்? ஹெல்த் இஷ்யூஸ். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியை நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னா you are going to be a very successful personality in the whole world. Think of it. Have a nice day.